ஐயா வணக்கம். இந்த பிரதோஷ வழிபாடுக்கு நான் இந்த வாட்டி கலந்துக்கிட்டேன். இந்த இது எப்பயிலேருந்து நடந்துகிட்ருக்கு? ஏன் சாமி வந்து இப்போ வெளில இருக்குது? இங்கே உள்ள கோயில் என்ன ஆச்சு? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இது 15 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். கோயில் இதுக்கு பின்னாடி இருந்தது. பழைய வாழ்ந்த கோயில். சிவசக்கரவர்த்தி காலத்தில் கட்டினது. அதை ஒரு சாமியார் பார்த்துட்டு இருந்தார். அவர் இல்லை. அதுக்கு முற்பாடு தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்து ஒரு 15 வருஷம் மேலே பார்த்துட்ருக்கேன். அதுக்கு பிறகு இப்போ இடையில அந்த கோயில் கட்டுறதுக்கு மெனக்கட்டோம். பழமை வாழ்ந்த கோயிலே இடிஞ்சு போச்சு. அதனால் எடுத்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 4 வருஷம் பிரதோஷம் பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் நல்ல சாமியோட பேர் ஜெயங்கொண்டேஸ்வரர்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் தாயாரோட பேர் நான் வந்த பக்தர்கள்லாம் கேட்டேன், யாருக்கும் தெரிலங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் இது என்னென்னு கேட்டாக்கா, பழமை வாழ்ந்த கோயிலில் இருந்துச்சு, அம்மன் சிலை இருந்துச்சு. அது விண்ணப்பப்பட்டு போயிருந்ததுனால அதை நாங்கள் எடுத்து ஓப்பன் பார்த்தோம். அதுக்குள்ளே அதை களவாடைக்கு கொண்டு போயிட்டாப்புல. அதனால இப்போ கொண்டாந்து வச்ச சாமி இது இன்னும் பேர் எதுவும் வைக்காமல் இப்போ தான் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எடுத்து கட்டுறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இப்போ முற்பாடுனாலும் அந்த பகவான் தான் ஒரு ஆளை கொண்டாந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், நல்லபடியாக செய்யணும். எல்லோரும் வழிபாடு பட்டு ஜனங்களும் போயிட்டு இருக்காங்க, இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால அவங்களும் ஆர்வமாக இருக்காங்க. அங்கே ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அது பண்ணதுக்கு போட்டு ஊரில் வசூல் பண்ணி பேஸ் மாற்றம் பண்ணிடுவோம். அதுக்கு பாட்டு எங்கள் யாரும் டொனேஷன் கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், இல்லை பொருள் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயா, இதுக்கான வழித்தடத்தில் ஒரு கல்வெட்டு பார்த்தோம். அதை பற்றி அந்த கல்வெட்டு இது கோயிலுக்கு பின்னால் இருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முற்பாடு தான் அந்த கல்வெட்டு இருந்தது தெரிஞ்சு. அதை அப்புறம் நாங்கள் இவங்கெல்லாம் வந்ததுக்கு எடுத்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அந்த கல்லங்கனை நிறுத்தி வச்சோம். அதுக்கு ஒரு படம் அதில் சூழாயுதம் போட்டு கீழே ஜெயங்கொண்டேஸ்வரர்னு போட்டு அதுலேருந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தான் சாமியோட பேர் ஜெயங்கொண்டேஸ்வரர்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த கோயிலுக்கு நம்ம ஒரத்த நாட்டிலேருந்து மக்கள் அனைவரும் ஐயா ஃபாரஸ்ட் ஐயா அண்ணன் மாதிரி எல்லாருமே இங்கேருந்து அண்ணன் எல்லாம் இங்கே வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே சுற்றி வட்டாரத்தில் உள்ள பெண்கள் இந்த கோயிலுக்கு இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிறப்பு வழிபாடும் அபிஷேகம் நம்ம பார்த்த மாதிரி அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி பிரசாதங்களும் விநியோகித்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குழுவும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை திருப்பணி பண்ணி ஒரு பெரிய கோவிலாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி செங்கலால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோவிலும் இருந்திருக்கு. அதுக்கு எய்த்தாப்பில் குளமும் இருந்திருக்கு. இது இப்போதைக்கு இல்லை, 1000 ஆண்டுகள் பழைய கோவிலாகவும் இருந்திருக்கு. இந்த ஜெயங்கொண்டேஸ்வரருக்கு ஒரு தனி வரலாறே இருந்திருக்கு. இப்போ இருக்கிற மக்களுக்கு அந்த வரலாறு எதுவுமே தெரியப்படலை. பட் ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இதுக்கு பற்றியான வரலாறுகள் நிறையா சொல்கிறாங்க, பேச்சு வகையில் சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமாக எங்கேயுமே தென்படலை. அண்டு இந்த கோவிலுக்கு யாரும் திருப்பணிக்கு முயற்சி செஞ்சு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை இன்னொருத்தர் உங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களை நேரில் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே கேட்டாலே ஐயாவை பற்றியும் சொல்லுவாங்க, கோவிலை பற்றியும் நீங்களும் நேரில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றியும் உங்களுக்கும் தெரியப்படும். இந்த முயற்சியில் இவங்க இருக்காங்க. அதை நம்ம ஊர் ஒருத்தனோட சேனலில் பதிவு பண்ணுறோம். இந்த பதிவு நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும்னு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் இந்த ஜெயங்கொண்டேஸ்வரர் ஒரு ஆலயத்தில் நல்லதாக ஒரு கும்பாபிஷேகத்தோட சிறப்பாக நம்ம அந்த வீடியோ எடுத்து போடணுங்கிற ஆசையும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை போகிற ரோட்டில் பருத்திக்கோட்டை நெல்லுக்கடை ஸ்டாப்லேருந்து பருத்தியப்பர் கோயில் போகிற வழியில் மன்றாயர் தெருவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. 1 கிலோமீட்டர் பருத்திக்கோட்டை நெல்லுக்கடை ஸ்டாப்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டேஸ்வரர் குளம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே உள்ளே ஒரு ஷெட்டில் அமைஞ்சிருக்காரு ஜெயங்கொண்டேஸ்வரர். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிருங்க. அது மட்டும் இல்லாமல் உதவிக்கரங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க, நன்கொடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த கோவிலை ஒரு சிறப்பு நிலைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள், நேராகவும் பாருங்கள். ஐயா, என் பேர் கருணாநிதி, பருத்திக்கோட்டை மன்றாயர் தெரு. நான் அந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். எடுத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இவங்களை வச்சு நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு முடிச்சுட்ருக்கோம். ஃபோன் நம்பர் 96 88 19 54 96.